சென்னை தரமணி கந்தஞ்சாவடி இணைப்புச் சாலையில் குளம்போல் தேங்கியிருக்கும் மழைநீர் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை அடுத்து இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலே மழை என்பது பெய்து வருகிறது. விட்டு விட்டு ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை தரமணி கந்தஞ்சாவடியை இணைக்கக்கூடிய அந்த சாலையில் இணைப்பு சாலை முழுவதுமே மழை நீரால் மூழ்கி இருக்கிறது. வாகனங்கள் அதில் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மலைக்குமே இந்த தரமணி கந்தஞ்சாவடி இணைப்பு சாலை என்பது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் அரசிடம் வைத்த போதும் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அந்த வாகன ஓட்டிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த இணைப்பு சாலையை பொறுத்த வரைக்குமே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அதனை அப்புறப்படுத்த பணியும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரதான சாலையில் இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சாலையில் தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாகி விட்டதாக இங்கே வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். அதனால் அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழை வருவதற்கு முன்பாகவே இந்த தண்ணீர் தேங்க விடாமல், ஏனால் இது ஒரு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்தில் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.